கண்ணன், ஹாய் திவான். ஒரு நிமிஷம் உன்னோட பேச. கொஞ்சம் இருங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். கண்ணா, உன்னை நான் பெருசா நம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நீ காரியத்தை பத்தி கவலைப்படாம குடிச்சிட்டு கண்ட பெண்களோட ஆடிக்கிட்டு இருக்கிற. திவான், கொக்குக்கு எப்பவுமே மீன் மேலதான் கண். அப்படின்னா உன்கிட்ட திட்டத்தை படைச்சு 3 மாசம் ஆச்சு. இதுவரைக்கும் என்ன செஞ்ச? திவான், 12 வருஷங்களுக்கு முன்னால காணாம போன இந்த 6 வயசு ராஜகுமாரிக்கு பதிலா ஒரு பொண்ணை பார்க்க சொன்னீங்க. இந்த பொண்ணு சின்ன வயசுலயே இவ்வளவு அழகா இருக்கா. இப்ப எப்படி இருப்பா? சும்மா முந்திரி பழ மாதிரி இருப்பா. சரி மிஸ்டர் திவான், நான் பொண்ணுங்களோட நெருங்கி பழகிறதுக்கு காரணமே நீங்க சொன்ன அடையாளத்தோட இருக்கிற பொண்ணு கிடைக்க மாட்டாளான்னு தேடுறதுக்காகத்தான். அது என்ன அவ்வளவு சுலபமா திவான்? பொண்ணுக்கு 18 வயசு இருக்கணும், செகுப்பா இருக்கணும், மூக்கு எடுப்பா இருக்கணும், கண்ணு பெருசா இருக்கணும், இந்த போட்டோ இருக்கிற சாயல் இருக்கணும். என்ன திவான், நான் என்ன பொண்ணை படைக்கவா முடியும்? நான் என்ன பிரம்மனா? அதுல அவ்வளவு கஷ்டம் இருக்கிறதுனாலதான் அந்த காரியத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். பெரிய ராணிக்கு 60 வயசு ஆகுது. இன்னும் 6 மாசத்துக்குள்ள யாராவது ஒருத்தைய கண்டுபிடிச்சு அவதான் சின்ன ராணின்னு கொண்டு போய் நிறுத்தலன்னா உயில் பிரகாரம் சொத்தெல்லாம் ராஜாவோட ட்ரஸ்டுக்கு போயிடும். அப்படி நடக்கிறதுக்கு முந்தி நம்ம திட்டம் நிறைவேறிட்டா ஏற்கனவே நாம பேசிக்கிட்ட பிரகாரம் உனக்கு 1 கோடி ரூபாய் தர்றேன். எனக்கு 1 கோடி? திவான் சாருக்கு? கணக்கு பார்க்காத, காரியத்தை முடி. வேணும்னா கூட தர்றேன். திவான், உயிரோட இருக்க ஒரு ஆளை சாகடிக்கிறது சுலபம். ஆனா காணாம போற ஒரு பொண்ணுக்கு பதிலா இன்னொரு பொண்ணை கொண்டு வந்து இவதான் அவன் சொல்லி ஏமாத்தது இருக்க கொஞ்சம் சிரமமான காரியம். கண்ணா, முடிச்சிடுற, கச்சிதமா முடிச்சிடுற. ஒரு பிச்சைக்காரியை கொண்டு வந்து அவதான் ராஜகுமாரின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஓஹோ, ராஜகுமாரின்னு நெத்திலே எழுதி இருக்கும். நீங்க சொன்ன அங்காடியாளம், அழகு, நேரம் எல்லாமே இந்த பிச்சைக்காரி கிட்ட சரியா அமைஞ்சிருக்கு. ஆனா காணாம போன ராதா 6 வயசுலயே இங்கிலீஷ்ல வெளுத்து வாங்குவா. கான்வென்ட்ல படிச்ச பொண்ணு, ரொம்ப புத்திசாலி. படிப்பறிவே இல்லாத இந்த பொண்ணை கொண்டு வந்து இவதான் ராஜகுமாரின்னு சொன்னா நீயும் நானும் கம்பி எண்ணணும். என்ன திவான், பிறக்கும் போதே நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறந்தோம். காலப்போக்கில் ஒன்னொன்னா கத்துக்க வேண்டியதுதான். மனுஷனால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. திவான், எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க. அந்த பிச்சைக்காரிய ராஜகுமாரியா மாத்துறேன். எல்லா விதத்திலையும். குறி வச்சு அடிச்சா காக்காவையும் அடிக்கலாம், மனசு வச்சு அடிச்சா கடவுளையும் அடையலாம். 10-15 வருஷமா தெருவுல கூத்தாடிக்கிட்டு இருந்தவளை கொண்டு வந்து ராஜகுமாரியா மாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு கூத்தாடுறவங்களுக்கு தெரியற விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. திவான், அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொன்னபடி 1 மாசத்துக்குள்ள அவளை மாத்தி நானே உங்க அரண்மனை கூட்டிட்டு வந்து பெரிய ராணி கிட்ட அறிமுகப்படுத்தி அங்க இருக்கிற அத்தனை பெரிய அவதான் ராஜகுமாரி நம்ப வைக்கிற சேலஞ்ச். ஓகே ஓகே, அது போட்டு மைனர் சாமி, என் பொண்ணை உன் வீட்டுக்கு கூட்டு வந்து ஸ்பெஷலா ஆட வச்சு பாக்குறேன்னு சொல்லிவிட்டு இதையே குடுத்துக்கிட்டு இருக்கிறிய சாமி. இத அடிச்சுட்டு வயிறு முட்டை சாப்பிட்டா தான் உன் பொண்ணு ஆட்டத்தை நல்லா பார்க்கலாம். நீ சாப்பிடுற அழகே அழகு, சோத்துல முளைச்ச செந்தாமர மாதிரி. மேல கை வச்சா ஒரே குத்து. வல்லே வல்லே, அந்த பையன் நல்ல பையன், நல்ல ஆடு, அவன் இஷ்டப்படி. நைனா, நைனா எழுந்துரு நைனா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயா, அம்மா நமக்காக வீட்டுல காத்துக்கின்னு இருக்கோம். எழுந்துரு நைனா, நைனா எழுந்துரு. வள்ளி, உன் நைனா சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, நாமும் சொர்க்கத்துக்கு போலாம். வா. யோ, புடியா கையா, புடியா. என்னமோ ரொம்ப பிகு பண்றிய. நான் உன்னை சும்மா கூப்பிடல, உன் நைனா கிட்ட பணத்தை கொடுத்துட்டு தான் உன்னை கூப்பிட்டேன். யோ யோ, நீ போய் சொல்ற. என் நைனா துட்டெல்லாம் வாங்கியிருக்காது. அடி பைத்தியக்காரி, உன் நைனா என்கிட்ட பணம் வாங்கலைன்னா மைனர் இஷ்டப்படி ஆடுன்னு சொல்லுவாரா? வடி என் கப்ப கிழங்க.
அடி. ரோட்ல ஆரோட என்ன திமிரு? அடி. இந்த மாதிரி பெட்டை நீ பார்த்திருக்கவே மாட்டேன். இந்த பாரு வள்ளி, உன் மேல எனக்கு ஒரு பைத்தி. நீ கேட்டதெல்லாம் வாங்கி தர்றேன். இனிமே நீ தெரு தெருவா ஆட வேண்டிய தேவையே இல்லை. என் இஷ்டப்படி என் முன்னால ஆடுனா அதுவே போதும். என் கண்ணு என்னடி? கண்ணன் சார், நம்ம பிளான் சக்சஸ். நீங்க சொல்லி கொடுத்தபடி நடிச்சிட்டேன். எல்லாம் நம்ம திட்டப்படி நடந்துருச்சு. இதுவே நிஜ கட்டியா இருந்திருந்தா இந்த நேரம் நான் செத்திருப்பேன். பெரிய வயசானவ மாதிரி என்ன ஆசீர்வதிக்கிற? ஆமா, இவங்க எப்படி வந்து மாட்டிக்கின? அவசரத்துல ஓடுற ரயில ஏறிக்கினா இவனுங்க கையில மாட்டிக்கினா. எங்க போற? இது இந்த ரயில் எங்க போகுது? பட்டணத்துக்கு போகுது. அங்கதான் நானும் போறேன். உன் அப்பா அம்மா எங்க இருக்காங்க? நைனா மட்டும் இருந்தது, அது சுத்து போச்சு. பாட்டி பட்டணத்துல இருக்கு, அத தேடிக்கின்னு போறேன். பாட்டி அட்ரஸ் தெரியுமா? விலாசம். இந்த வண்டி பட்டணத்துக்கு ராத்திரி 2 மணி போய் சேரும். அந்த நேரத்துல உங்க பாட்டி எங்க போய் தேடுவ? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. உன்னை மாதிரி ஒரு பொண்ணை ராத்திரி நேரத்துல தனியா சுத்த விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணு, நீ வந்து என் வீட்டுல தங்கிரு. உன் பாட்டியை கண்டுபிடிச்சு நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். இத பாரு, என் மேல நம்பிக்கை இருந்தா கூட வா, இல்ல நான் விடு. என் மானத்தையே காப்பாத்துன உன்னை நம்பாம நான் யாரைய நம்ப போறேன்? சரி, வர்றேன். நான் உள்ள வந்ததும் கதவை சாத்தி தாப்பா போடுறேன். கதவை தரடா பேமானி இல்ல சொல்லி. நான் உள்ள வந்ததும் இந்த ஈமீச கதவை சாத்தி கொக்கி போடுறான் பேமானி. அவரு அண்ணன் மாதிரி. எப்படி? யாரு இது? இது ஒளி தெரியாம உம்புல மாட்டிக்கிட்ட ஒரு அப்பாவி பொண்ணு. அப்பாவி பொண்ணா? உன்ன கையில கத்தி எடுக்குது. ஆபத்துன்னா கத்தி எடுக்கும். அவங்க பாட்டி அட்ரஸ் தெரியாம முடிச்சிட்டு இருந்தது. அவங்க அட்ரஸ் தெரியற வரைக்கும் இங்க இருக்கட்டும், கூட்டிட்டு வந்தேன். கொண்டு போய் சாப்பாடு போடுங்க. வா வா. சரிதான், போயா வர்றேன். என்ன வேற குடிகார மனுஷன், குடிக்கிறதுக்கு எவனாவது உன்னை கூட்டிட்டு போனா நீ மட்டும் போக வேண்டியதானே? எனக்கு தெரியாம என்னத்துக்கு வள்ளிய கூட்டிட்டு போனேன்? என்ன இந்த அடி அடிக்கிற? என்ன டோலக்குன்னு நினைச்சியா? டோலக்கு அவன் ஆட சொல்லுவான்னு நான் கூட்டு போனேன். அவன் என்னடா எனக்கு பாட்டில தண்ணிய கொடுத்து படுக்க வச்சுட்டான். அதுக்கு மேல என்ன நடந்ததுன்னா எனக்கு புரியலையா? ஆமா, உனக்கு எப்பதான் புரியுது? இப்ப என் பொண்ணு எங்க போச்சு, என்ன ஆச்சு, நான் எங்கே போய் தேடுவே? அது புத்திசாலி பொண்ணு, நம்மள தேடி எங்க இருந்தாலும் ஓடி வந்துரும். அப்படி நினைச்சுக்கிட்டு சும்மா இருக்காதே, வா தேடி பார்க்கலாம். சரி, நல்லா பூந்து விளையாடு. ஓசில கிடைச்ச சாப்பாடு தானே. யோ, என்ன சாவுகிறாக்கின்னு நினைச்சியா? இதெல்லாம் ஒரு சாப்பாடா? வேற வழி இல்லாம தின்றான். சொல்ல மாட்டேன். நீ நெய்யும் முந்திரி பருப்பும் போட்டு கோழி ரோஸ்டும் குருமாவும் பண்ணி வச்சா பேச மாட்டேன். இதெல்லாம் கண்ணாலே பாத்திருக்கேன். நீ யோ,
நான் துண்ண கறி நீ கண்ணால கூட பாத்திருக்க மாட்டேன். அப்படி என்ன கறியாது? நரிக்கறி துண்ணு இருக்கியா? நரிக்கறியா? அது பாரு வாய போடக்குற. அந்த ருசி இதெல்லாம் வருமாயா? இந்த மரத்துல தலைகீழா தொங்குமே என்னது? குரங்க இல்லையா, இப்படி ரெக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு கீச்சு மூச்சுன்னு கத்துமே கோபால. அது அத பிடிச்சா அந்த சுட்டு தின்னா ஐயோ தேடு வருங்கய்யா. கருமம், இதையெல்லாம் சாப்பிட்டிருக்கியா நீ? அதனாலதான் இப்படி இருக்க நீ. கொஞ்சம் ஏமாந்த பாம்பு கறி கூட தின்னுடுவ போல் இருக்க. ஐயோ அது கிடைக்கணுமே. மனுஷனை தவிர மத்ததெல்லாம் சாப்பிட்டிருக்கியா? ஒரு நாளே எங்க நயனா தண்ணிய போட்டுக்குன்னு பொந்துல கைய விட்டு 5-6 பாம்புகளை புடிச்சாந்துச்சு. நீ பாம்பை தின்னியா அப்பன்னு தின்னியா? தொடர்ந்து கேளியா, பாம்புக்கு பல்லுலதான் விஷம். அதனால அதோட தலையை வெட்டி தோலை உரிச்சு துண்டு துண்டா ஆக்கி உப்பு மிளகாவும் போட்டு பொரிச்சு சாப்பிட்டா ஐயோ, உன்கிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டனே. எப்படியாவது உன் பாட்டி அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு உன்னை அங்க நானே கொண்டு போய் விட்டுறணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. உன் பாட்டி எங்க இருக்குது? யோ, அது தெரிஞ்ச நான் ஏன் எங்க இருக்கேன்? எப்போ போயிருப்பேன். என்ன ராமண்ணா இது? டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு போடக்கூடாது? இத்தனை பிளேட் எப்படி டேபிள் மேல வைக்கிறது? இதுக்கு இதான் தம்பி லாயக்கு. தம்பி தம்பி தம்பி, இந்த பொண்ணு இங்க இருந்தா நான் வெளியில வேற எங்கேயா போயிடுறேன். ஏன் பின்ன பல்லு கூட தொலைக்காம படிக்கணக்கா தொங்குது. கேட்டா நிறைய கொண்டா துன்ற, பாம்பை கொண்டா துன்றேன்னு. யோ, ஏன் யசமா கிட்ட வத்தி வைக்கிற? அவரே என்ன போன்னு சொல்லல, நீ என்ன சொல்றது? இதென்ன உன் அப்பா விடா? பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசணும்னு சொல்லிருக்கேன்ல. பழக்கம் இல்ல யசமா, நீ எப்படி பேசணும்னு சொல்லு, நான் கத்துக்கிறேன். குளிச்சியா? தினமும் குளிச்சு சுத்தமா இருக்கணும். போய் குளி. என் உயிரை கொடுக்க சொல்ல கொடுக்குறேன், ஆனா குளிக்க மட்டும் சொல்லாத யசமா. எனக்கு 6 மாசத்துக்கு ஒரு தப்பா குளிச்சுதான் பழக்கம். அப்பப்ப உடம்புல தண்ணி பட்டா ஜல்பு பிடிக்கும். ஜல்பு பிடிக்கும், ஜல்பு. நாயிலையும் நரியும் தின்றது பத்தாதுன்னு அப்பப்ப தமிழ வேற நறுக்கி தொன்றியா நீ? ஒழுங்கா தினம் குளிச்சுட்டு இங்க இருக்கிறதுனா இரு, இல்லன்னா இப்ப விட்டு வெளில போயிடு. ஆமா யசமா கொஞ்சம் சொல்ல யசமா. நீ முதல்ல போய் குளி. உன் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நல்லா 4-5 சோப் போட்டு தேய்ச்சி குளி. பக்கத்துல வர முடியல தம்பி. இது குளிச்சதுக்கு அப்பால இந்த சோப்பெல்லாம் மருந்து போட்டு கழுவி வைக்கணும் தம்பி. தம்பி, காலங்கார்த்தால எழுந்து இது ஏன் குடிக்கிறீங்க? குடிக்கிறது தான் குடிக்கிறீங்க. இதோ மத்தவங்களை போல கொஞ்சம் தண்ணி கலந்தா குடிக்க கூடாதா? ராவா அடிச்சாலே கிக்கேறல. இதுல தண்ணி வரை கலக்க சொல்றீங்க. இதுக்காக இப்படி குடிச்சா நெஞ்சு எரியாதா? எரியிற நெஞ்சுக்கு இது ரொம்ப இதமா இருக்கும் ராமன். இது என்ன தம்பி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நீ போட்டுக்கிட்ட? என் கண்ணுல எதான் பட்டுச்சு, அதை எடுத்து போட்டுக்கினேன். மரியாதை இல்ல அவரே. ஐயோ, என்னாச்சு? தம்பி, உன் துணியெல்லாம் எடுத்து அது போட்டுக்கிச்சு. அவுத்துரு என்ன கத்தி எடுத்துக்கிட்டு துரத்துது. என் கையில வேற துணி இல்ல, அதான் இந்த ஆள் துணி எடுத்து போட்டுக்கினேன். சரி 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 சரி, அத அவுத்துட்டு உனக்கு துணி கொண்டு வந்திருக்கேன். இதே மாத்துக்கோ. அவ்வளோ டிஃபன் ரெடி பண்ணு. நாளைக்கு தம்பி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நான் போட்டுக்கிறேன். அப்பதான் எனக்கு புது துணி கிடைக்கும். ஐயா, என்ன சாமி இது? என் மாதிரி பொட்ட கழுது இந்த வீட்டுல கடக்கையில ஆம்பளை நீ எல்லாம் இந்த வேலையை செய்யலாமா? சும்மா தடு சாமி. நீ பேசுறது எனக்கு புரியல. ஒழுங்கா தமிழ்ல பேசு. என்ன சாமி தபாய்க்கிற? நான் பேசுற பச்சை தமிழ் உன்னால கண்டுக்க முடியலையா? ஐயோ கடவுளே, இங்க இருந்து போக மாட்டியா நீ? வேலையெல்லாம் சும்மா குந்திக்கின்றது என்னமா இருக்கு சாமி. அதுக்காக நிந்துகினே தின்றியா? நீ இங்க இருக்க போறது 2 நாளோ 3 நாளோ. அதுக்கப்புறம் என் வேலையெல்லாம் கவனிப்பான். அதுக்கு அப்பால நான் இங்க இருந்தா தலையை தீவிடுவியா? அதுக்கப்புறம் நீ எங்க இருக்கணும்? எனக்கு தான் போறதுக்கு வேற நாதி இல்லையே. நாதி இல்லாதவங்க எல்லாம் வந்து தங்க இதுன்னு சத்திரமா? மச்சான், மச்சான். ஆமா மச்சான், நான் இங்கனே இருந்துக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லு மச்சான். என்ன நீ சாமின்ற மச்சான்ற யாரை எப்படி கூப்பிடுறதுன்னு ஒரு முறை வச்சுக்க. சொல்றதான்பா, உன்னை நான் என்னன்னு கூப்பிடணும் சொல்லு. நீ இங்க இருக்க போறது 2 நாள் தானே. இருக்கிற வரைக்கும் என்ன அண்ணேன்னு கூப்பிடு. பாத்தியா பாத்தியா, நம்ம கையிலேயே சைடு வாங்கி நிக்கிறீங்க. உன்னை விட்டா நான் எங்க போவேன்? பொண்ணு இறக்கம் காட்டக்கூடாதா? உண்மையில இறக்கம் காட்ட இதுன்னு விடாது. கண்ணன் தம்பி மனசு வச்சா நீ இங்க தங்கலாம். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு அண்ணாத்தே. உனக்கு இந்த காதல் இதெல்லாம் தெரியுமா? என்ன அண்ணாத்த, என்ன பார்த்து இந்த மாதிரி கேட்டுட்டேன்? இந்த வள்ளி சனங்க மத்தியில ஆடுறப்போ எத்தனை பேர் காதல் கீதலும் வந்து உளுந்திருக்காங்க. நானும் எத்தனை பேரை கத்தியால சும்மா எப்படி காதல்ல உன்ன கையில கத்தி எடுக்கிறேன். நீ சரியான ரவுடி பொம்பளையா இருக்கே. முச்சந்தி தான் லாயக்கு உனக்கு. ஐயோ, சும்மா கோவிச்சுக்காத அண்ணாத்த. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. இத பாரு, நம்ம முதலாளி இருக்காரு, அதான் கண்ணன் தம்பி. அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ஆனா அவரோ பொம்பளைங்கனாலே வெறுக்கிறாரு.
நீ எப்படியாவது அவர் மனசை மாத்தி அவருக்கு உன் மேல பிரியம் வர மாதிரி நடந்துகிட்டியா நீ இங்கே இருக்கலாம். அவருக்கு நல்லது, உனக்கும் நல்லது. அதுவும் நல்ல யோசனை தான். என் அழக பார்த்து மயங்காத ஆம்பளைங்க இந்த உலகத்துல இருக்காங்களா என்ன? அதையும் பார்த்துடலாம். தெருவுல பிறந்து வளர்ந்தவளா இருந்தாலும் தள தள தக்காளி மாதிரிதான் இருக்க. ஏசமா, ஏன் இந்த கன்றாவி எல்லாம் குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? எங்க நயனாவும் இப்படிதான் பாட்டில சாராயத்தை ஊத்திக்கும், எங்க அம்மாவும் திட்டுக்கினே இருக்கும். இப்போ உங்க அப்பா அம்மா எங்க இருக்க? அவங்க எங்கேயோ போட்டாங்க, அதான் சொன்னேனே. நீ சொன்னதுல எது நிஜம்? ஏ, நான் சொன்னது எல்லாமே நெசந்தான். பாட்டிய தேட போறேன்னு சொன்னேன், ஏன் இன்னும் தேட போகல? அதுவா, அது வந்து ஏமாத்திர பொம்பளைங்களை பார்த்தா என் உடம்பெல்லாம் எரியும். எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. வள்ளி, நீ உன் அப்பா அம்மா பத்தி போய் சொல்ற. நீ ஒரு மைனரை குத்தி கொலை செஞ்ச. போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நீ என்கிட்ட மறைச்சிட்ட. எல்லா விவரங்களும் பத்திரிகையில போட்டிருக்கு. போலீஸ் இங்க வந்து உன்னை பிடிச்சா உன்னை மறைச்சதுக்காக உன்னோட சேர்த்து என்னையும் உள்ளே போடுவாங்க. வெளியே போ. நான் வெளியில போனா போலீஸ் என்ன பிடிச்சுக்க. ஏசமா, என்ன காட்டி கொடுத்துடாத. நான் வேணும்னு செய்யல. ஏசமா, என்ன குடி போதையில அந்த மைனருக்கு என்ன வேலை பேசிட்டாரு. அவ எனக்கு எடுக்க வந்தானா எனக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல. அதான் கத்தியோட குத்திட்ட. நீதான் எப்படியாவது என்ன காப்பாத்துற. ஏசமா, உன்னை பார்த்தா பிரதாபா இருக்கு. என்ன செய்யலாம்? நீ போலீஸ்லயும் மாட்டிடக்கூடாது, பாதுகாப்பான இடத்துல சந்தோஷமாவும் இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு திட்டம் இருக்கு. நான் சொல்றபடி எல்லாம் நீ செய்ய. என்ன செய்யணும்னு சொல்லுமா? செய்யற. இன்னிலிருந்து நீ வள்ளி இல்ல, உன் பேர் ராதா. அப்படின்னா நீ ஒரு பெரிய பணக்கார படிச்ச பொண்ணா மாறணும். உன்னுடைய பேச்சு, பழக்க வழக்கம், நடை, உடைய, பாவனை எல்லாத்துலயும் எப்படி இருக்கணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். அப்படி மாறிட்டா எல்லாரும் என்ன நம்புவாங்களா? எல்லாரையும் நான் நம்ப வைக்கிறேன். போலீஸ் என்ன விட்டுடுமா? நிச்சயம். அப்படி நான் சொல்லி கூட ஏசமா நடிக்கிறேன். உன் பேர் என்ன? வள்ளி. இப்ப வச்ச பேர் ராதா. ராதா இல்ல, மகாராணி மாதிரி கம்பீரமா அழகா சும்மா அப்படி கை வச்சுக்கிட்டு ராதா. ராதா ரொம்ப சூட்டியான பொண்ணு. சீக்கிரமா மாத்தலாம். ஐயோ, என்ன சாமி இது இம்மா உயரங்கிது. அது அப்படிதாம்மா கண்ணா. இந்த உயரமான இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் தங்களை கொஞ்சம் வசதிக்குவாங்க. ஹீல்ஸ் பில்ஸ் எல்லாம் போட்டு எப்படி ஸ்டைலா. ஹாய், சோக்காதன் சாமி நடக்கிற நீ நல்லா இருக்குது. Come on. Yes. Good. Well done. Good. Now come on. ரொம்ப அடிக்காதேமா, நம்ம பசங்க விசில் அடிச்சிருவாங்க. அப்படி இல்லை, இப்படி கையை நைஸா கொண்டு வந்து கப்புன்னு பிடிச்சிக்கணும். அப்படிதான் போடு கை. இப்போ 1 2 3 4. என்னைய பாக்குற? உடம்பெல்லாம் என்னமோ கிளுகிளுன்னு இருக்கு. வயசு பொண்ணுக்கு அப்படிதான் இருக்கும். இப்படி பாட சொல்லி கொடுக்கும் போது கவனமா கேட்கணும். மனசு அங்கங்க அலைய விட்டுட கூடாது. குடு கை. போடு 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 போடு. குடு கை. போடு கை. 1 2. இப்படி கையால சாப்பிடக்கூடாது. பின்ன எப்படி சாப்பிடணும்? நம்ம நாட்டுல காசு இருக்கிறவன் கையால சாப்பிட்டா அநாகரிகம். இத பார், இது போர்க். இதால குத்தி குத்தி சாப்பிடணும். ஓகே? குத்தி குத்தி. எஸ். யோ, அப்படி இல்ல. இத புடி. இத
கையால சாப்பிட்டா வள்ளி, கத்தியால சாப்பிட்டா ராதா. ஓகே? இப்படி சாப்பிட்டா எப்பயா சாப்பிட்டு முடிக்கிறது? நான் கையாலேயே சாப்பிடுறேன், அப்பதான் என் பசி அடங்கும். இத பார், எனக்கு அடங்கி பழக்கம் இல்ல, அடக்கிதான் பழக்கம். அடம் பிடிக்காத. கமான். இப்போ நான் சொல்லி கொடுத்த ஏபிசி எல்லாம் பார்க்காம அங்க எழுது. என்ன இது? ஏ. பி எழுது. இது பி. ஆமா, இது கூட உங்களுக்கு தெரியாதா? இங்க பார், இத பார்த்து எழுது. குட். நெக்ஸ்ட். என்னது? சி. டி எழுது. டி. உங்க ஊர்ல இதா டியா? நீ நிஜமாவே தப்பு பண்றியா இல்ல வேணும்னு குறும்பு பண்றியா? குறும்பா? குறும்புன்னா என்னன்னே எனக்கு தெரியாது. இத பாரு, இப்போ நீ ஒழுங்கா எழுதல என்ன நிச்சயமா அடிப்பேன். என்னனே சும்மா அடிப்பேன் கிடிப்பேன்ற? எனக்கு ஏபிசி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இப்போ நீ எழுத போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. என்ன? ஏனையா ஏபிசி எல்லாமே நீ வாசி. வள்ளி, வள்ளி, அழாதம்மா. ஐயா தானே அடிச்சாரு. அவர் குணமே அப்படிதான். அவருக்கு எப்ப கோபம் வரும்னு எனக்கே தெரியாது. போக எல்லாம் சரியாயிடும். அடி வாங்கி வாங்கி உனக்கு பழக்கம் ஆயிடும். என்ன பயந்துட்டீங்களா? அவர் அடிச்சது எனக்கு சந்தோஷம் தான். புருஷன் அடிச்சா பொண்டாட்டி அழுவாளா? அப்படியே நினைச்சுக்கிறேன். முடிவே பண்ணிட்டியா? ராவண விஸ்கி. இந்தாங்க ஜூஸ். உன்கிட்டயா ஜூஸ் கொண்டு வர சொன்ன? விஸ்கியை கொண்டு வர சொல்லு. அந்த நினைப்பு வரும்போது இந்த தக்காளி ஜூஸ் குடிங்க, உடம்புக்கு நல்லது. எனக்கு உத்தர போட நீ யார்? அதிக பிரசங்கி. ராமண்ண விஸ்கி. அடிங்களே. எங்கேயோ கிடந்த எனக்கு நாகரிகம் கத்து கொடுத்து, படிப்பு சொல்லி கொடுத்து, பேச்சும் பண்பாடும் கத்து கொடுத்து என்ன ஒரு ஆளைக்கு விட்டீங்க. அதுக்கு பிரதி உபகாரமா நான் என்ன செய்ய போறேன்? இந்த மோசமான குடிப்பழக்கத்தில இருந்து உங்களை மாத்தினங்கிற ஒரு சின்ன பெருமையாவது எனக்கு தர மாட்டீங்களா? சரி, உனக்காக இல்லைன்னாலும் உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நான் என் குடிப்பழக்கத்தை குறைச்சுக்கிறேன். நானும் இத்தனை வருஷத்துல எத்தனை முறை இவர்கிட்ட குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லிருப்பேன். கேட்டாரா இவரு? சொல்றவங்க சொன்னாதான் எதுவுமே நடக்குது. திவான், நான் சொன்னபடி வள்ளியை எல்லா விதத்திலையும் ராதாவா மாத்திட்டேன். இங்கிலீஷ் எப்படி பேசுறா? ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் டிக்கெட் வாங்கணும். உன் திறமையில நம்பிக்கை வச்சுதான் இவ்வளவு பெரிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். கண்ணன், நான் உங்ககிட்ட இந்த ஆல்பத்துல உள்ள படங்களை காட்டி விவரங்களை சொன்ன மாதிரி நீ ராதா கிட்ட காட்டி விவரங்களை சொல்லி ஜமீனை கூட்டு. எல்லாத்துலயும் முக்கியமானது இதுதான், ஜாக்கிரதை. நான் எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருப்பேன். நீங்க பணம் பங்கு ஜாக்கிரதை. என்னப்பா எப்ப பார்த்தாலும் பணம் பணம் அதுலயே குறியா இருக்கிறேன். திவான், இது கலியுகம் இல்ல, பணம் யுகம். இந்த காலத்துல பணத்துக்கு கூட பணம் வேணும். பணம் இல்லைன்னா பணம் கூட நாரி போயிடும். இவ்வளவு சொல்றீங்களே, நீங்க மட்டும் எதுல குறியா இருக்கீங்க? சாரு பீர் அடிங்க. இதுல இருக்கிற போட்டோகளை கவனமா பாரு. சோமநாதபுர ஜமீன்தார் ரத்னகுமார், அவருடைய மனைவி மல்லிகா தேவி, அவங்களுடைய மக ராதா, ராதாவோட பாட்டி ராணி ராஜலட்சுமி தேவி,
திவான் ராஜலிங்கம், அவருடைய மக பிரதாப். இது ஜோஷியர், வக்கீல், டாக்டர். இதெல்லாம் என்கிட்டயே சொல்றீங்க? காரணம் இருக்கு. இது நான் உனக்கு கத்துக் கொடுக்கிற கடைசி பாடம், ரொம்ப முக்கியமான பாடம். இதுல நீ ஜெயிச்சுட்ட உனக்கு எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், இல்ல நீ ஜெயிலுக்கு போகணும். அதையே சொல்லி ஏன் பயமுறுத்துறீங்க? விஷயத்தை சொல்லுங்க. 12 வருஷங்களுக்கு முன்னால ஜமீன்தாரும் அவருடைய மனைவியும் குழந்தை ராதாவோட பக்கத்து ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய பரம்பரை விரோதி முத்துக்கருப்பன் தன் ஆட்களோட வழிமறைச்சான். ஆத்துல விழுந்த ராதா செத்தாளா பொழைச்சாளான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ராணி ராஜலட்சுமி தேவி மட்டும் தம் பேத்தி சாகல, என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நம்பிக்கைய நாம இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திக்கணும். அதிர்ச்சியா இருக்கா? ஆத்துல விழுந்து தப்பி பொழைச்ச எளிய ராணி ராதா நீதான். 6 வயசுல நடந்த விஷயம் எல்லாம் இப்ப உனக்கு ஞாபகம் வந்ததா அவங்க கிட்ட சொல்லணும். இதான் என்னுடைய திட்டம். இல்ல, என்னால இது முடியாது. உங்க மோசடிக்கு நான் உடனே இருக்க மாட்டேன். ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்தி அடக்கலமும் ஆதரவு கொடுத்த எனக்கு நீ காட்டுற நன்றி இதான? கண்ணன், நீங்க என் மேல காட்டின அன்பு, பரிவு, பாசம் இதையெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. அதுக்காக நான் உயிரையே கொடுப்பேன். ஆனா நீங்க காட்டின அன்பு என்ன பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க போட்ட திட்டம்னு தெரிஞ்ச உடனேயே என் தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. நான் பணத்தை நேசிக்கல, உங்க அன்பை நேசிக்கிறேன். நேசிக்கிறியா? புல்ஷிட். அன்பு, காதல், நேசம் எல்லாமே போய் பணம் ஒண்ணுதான் நிஜம். பணம் மட்டும் இருந்தா இந்த உலகத்துல என்ன வேணும்னாலும் வாங்கலாம். இத பார், உங்க அப்பா உன்னை காசுக்காக தாசியாக்க நினைச்சா, நான் உன்னை சொத்துக்காக ராணியாக்க நினைக்கிறேன். ப்ளீஸ். இந்த 2 வழியில எது சிறந்த வழி நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் சொன்னபடி நீ நடக்கல, இப்பவே நீ வெளியே போகலாம். 1 minute. இங்கிருந்து போனா நீ ஜெயிலுக்கு தான் போகணும். ராதா, ராதா, கொஞ்சம் நில்லுமா. எங்கம்மா போற? எங்கேயோ போறேன். இந்த உலகத்துல உன்னால தனியா வாழ முடியுமா? இங்க வரதுக்கு முன்னால உனக்கு எவ்வளவு ஆபத்து வந்தது? அதுக்காக போய் சொல்லி ஒரு பெரிய ஜமீனை ஏமாத்துறதா? உங்க முதலாளிய தெய்வத்துக்கு சமமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பணத்துக்காக அவர் என்ன வேணும்னாலும் செய்வாருன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்துல தம்பி எவ்வளவோ நல்லவராத்தாமா இருந்தார். எல்லாருக்கும் உதவி எல்லாம் செஞ்சார். அவருக்கு சுந்தரம்னு ஒரு நண்பர் இருந்தான். அவன் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ சுந்தர், எப்படி இருக்க? பாக்கண்ணா வா. சுந்தர், எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் பணம் வேணும். பணமா? அதான் ஏற்கனவே 4 லட்சம் ரூபாய் நஷ்டத்துல நடந்துகிட்டு இருக்கு. நஷ்டமா? என்னடா சொல்ற? உங்ககிட்ட சொல்லாமலே சமாளிச்சலாம் நினைச்சேன், முடியல. என்னடா இது? என்கிட்ட இருந்த மொத்த பணம் எல்லாம் போட்டு இந்த கடையை ஆரம்பிச்ச, ஒரு பைசா கூட போடாத உன்னை ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்துக்கிட்ட. நானும் தினம் பார்த்துட்டு இருக்கேன், வியாபாரம் ஓஹோ நடந்துட்டு இருக்கு. இப்போ நஷ்டம் சொல்றிய? வேணும்னா கணக்கணி செக் பண்ணிக்க. அட பாவி, நீ ஒரு மனுஷனா? பீச் ஓரத்துல 4 லட்சத்துக்கு வீடு வாங்கிருக்கியே, அது பணம் ஏது? அது என் மாமியார் கொடுத்த பணம். என் மேல சந்தேகம் இருந்தா இப்பவே நான் வெளியே போறேன். நீயே கடையை கவனிச்சுக்க. வந்த லாபத்தை எல்லாம் நீயே சாப்பிட்டு இப்ப நஷ்டக்கணக்கு எழுதி வச்சிருக்கியா? டேய், இந்த கடையை நீயே வச்சுக்கோ. என்னால எங்க போனாலும் படிச்சுக்க முடியும். ஆனா ஒண்ணு சொல்ற, நீ உருப்படவே மாட்ட. உயிருக்கு உயிரா பழகின சுந்தரம் இப்படி ஏமாத்தினதுல தம்பிக்கு ரொம்ப வருத்தம். ஒரு மன ஆறுதலுக்காக தன் காதலி உஷாவை தேடி போனாரு. கண்ணன், ஏன் இவ்வளவு லேட்டு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மனசு சரியில்லை. நம்ம கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிக்கிட்டா மனசு சரியாயிடும். எப்ப வச்சுக்கலாம்? எப்போனா வச்சுக்கலாம். நம்ம கல்யாணத்தை எப்படி நடத்துறது, எங்க நடத்துறது, அதுல என்ன நிகழ்ச்சிகள் வைக்கணும்னு நான் பெரிய திட்டமே போட்டிருக்கேன். சும்மா வளவளன்னு பேசாத. சொல்றது கேளுங்க கண்ணன். பாப்பால ஒரு பியூட்டிஃபுல் நெக்லஸ் பார்த்திருக்கேன். அப்புறம் புடவையில நம்ம திடீர்னு வாங்கினா நல்லதா கிடைக்காது. முதல்ல டிசைன் பண்ணி ஸ்பெஷலா நெய்ய சொல்லலாம். அப்புறம்
போச்சு ஐயா போச்சு. ஏ சாமி, அந்த கார்ல போறது யார் சாமி? நீங்க எல்லாம் ஊருக்கு புதுசா? அவங்க தான் ராணி, கூட போறது இளவரசி, அவங்க பேத்தி. ஏ எல்வாரிசி, நம்ம பொண்ணு எப்படி எல்வாரிசி ஆச்சு? எப்படியானா என்ன புள்ள, இப்போ நம்ம பொண்ணு இளவரசி. நல்லா சாப்பிடலாம். 6 மணிக்கு போ. மகளே பாத்துருவோம். அரே எவ்வளவு பெரிய வாசப்படி பாரு. தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. ஆமா தொலைச்சே, நல்லா தொலைச்சே. என் புள்ள காசுமா என்ன? ஆமா, அந்த பொண்ணு நம்ம பொண்ணு வள்ளித்தானா? அட மூஞ்சி பார்த்தா அப்படித்தான் இருக்குது, நம்ம வள்ளிதான். அட புள்ள மூஞ்சி அப்படித்தான் இருக்குது. துணிமணி நகை நட்டெல்லாம் பணக்காரங்க மாதிரி பகட்டால இருக்குது புள்ள. அட நீ ஒரு விளங்காத ஆளு. இளவரசின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கணும். இந்த ஊருக்குள்ளேயே தங்கி காவக்கார பசங்க அசந்த நேரம் பார்த்து 6 மணிக்குள்ள பூந்துடணும். அவனுங்களை ஆசார வைக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது புள்ள. ஆசறான்களா இல்லையான்னு பாரு. பாத்துற. ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஏதோ கனவு. ஐயோ பேத்து போச்சே. பாட்டி, என்ன இது? நீங்க போய் எனக்கு விசிறலாமா? கிடைக்கவே கிடைக்காத சொத்தா நீ திரும்பி வந்திருக்க. உன்னை கண் போல பாதுகாக்கத்துலதான் எனக்கு ஆனந்தமே இருக்கு. பாட்டி, கண்ணன் வராதா? நாடகம் எப்படி நல்லபடியா நடந்ததா? நடக்குது. பாட்டி என்ன ரொம்ப நம்புறாங்க. குட். அந்த புதையில இருக்கிற ரகசிய இடத்தை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? சமயம் வரும்போது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டேன். நம்ம லட்சியமே அதுதான். உங்களோட லட்சியம்னு சொல்லுங்க. ராமண்ண, இது வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி நடந்துட்டு வர்றேன். ஆனா கண்ணன் திருந்துற வழியா தெரியல. இது எங்க போய் முடியுமோ எனக்கே புரியல. கவலைப்படாதம்மா, இப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. என்ன? தம்பிக்கு உண்மையிலேயே ஆசை, உன்னோட கொஞ்சம் அதிகமா பணத்து மேலேயே ஆசை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீயும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பிரதாப்ப காதலிக்கிற மாதிரி நடிக்கணும். அப்போ தம்பிக்கு பொறாமை வந்துடும். இந்த பொறாமை காதலா மாறும். உடனே தம்பி எனக்கு இந்த பணமும் வேண்டாம், சொத்தும் வேண்டாம், நீதான் வேணும்னு சொல்லி ஒன்னு எடுத்துக்கிட்டு புறப்பட்டுருவாரு. உண்மையாவ சொல்றீங்க? தம்பி கூட நான் எவ்வளவு நாளா இருக்கேன், அவர் கூட எனக்கு தெரியாதா? நான் சொன்னபடி நீ செஞ்சு பாரு. ராணி அம்மா, கோர்ட்ல ராதாவை பத்தின எல்லா விவரங்களையும் தாக்கல் பண்ணியாச்சு. திவான், இந்த ஜமீன்ல எத்தனையோ குழப்பங்க நடந்து போச்சு. நீங்க தான் எல்லா நேரத்திலயும் எனக்கு தைரியம் சொல்லி இந்த ஜமீனை ஒழுங்கா நிர்வாகம் பண்றீங்க. அது என் கடமைங்க. என் பேத்தி எனக்கு கிடைச்சிட்டா. வர்ற வெள்ளிக்கிழமை இந்த ஜமீன் பொறுப்புகள் எல்லாம் அவகிட்ட ஒப்படைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம அதிகாரிகள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லி அனுப்புங்க. உத்தரவுங்க. அதோட ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ராதாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டா என் கடமை முடிஞ்சது. உங்களுக்கு கிடைக்காத மாப்பிள்ளைங்களா பல பெரிய இடங்கள்ல? இல்ல திவான், என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. பிரதாப் உங்க பிள்ளையா இருந்தாலும் எடுத்து வளர்த்தது நான் தானே. ராதாவுக்கு அவனை பிடிச்சிருந்தா அவனே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கு நானே ஏற்பாடு செய்யறேன். ராதா, நான் வரேன். பிரதாப், ஏன் என்ன பார்த்து இப்படி பயந்து பயந்து போற? அன்னைக்கு தர்பார்ல என்ன பார்த்து என்னென்ன கேள்வி கேட்டேன். மன்னிச்சிடுங்க ராஜகுமாரி, ஒருவேளை நீங்க பொய் சொல்றீங்களோன்னு சந்தேகப்பட்டு தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இப்ப சந்தேகம் தீர்ந்துருச்சுல? பிரதாப், நாம சின்ன வயசுல இந்த இடத்துல ஓடி விளையாடுனதெல்லாம் இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ராதா, இப்படி கூப்பிடுறதுதான் இனிமையா இருக்கு, மனசுக்கு இதமா இருக்கு.
வா பிரதாப், அப்படி வெளியில போயிட்டு வரலாம். கூச்சப்படாத, கம் ஆன். ராணியம்மா, கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. கண்ணன் எங்க? அவரை வர சொல்லுங்க. அவர் எதுக்கு? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு மூல காரணமே அவர் தானே. அவர் வர சொல்லுங்க. கண்ணனை கூட்டு வா. சரிப்பா. ராதா, இந்த புடவைகள்ல இந்த நகையில உனக்கு எது பிடிச்சிருக்கா அதை எடுத்து வைமா. நீங்களே பார்த்து எடுத்து வைங்க. உன் கல்யாணத்துக்கு நீதான் எடுக்கணும். இந்த பாரு, இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு. கூப்பிட்டீங்களா ராணியம்மா? ஆமா கண்ணன், நீங்க ஒதுங்கி இருந்தா எப்படி? இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துழைக்க வேண்டாமா? என்ன ராணியம்மா எப்படி சொல்லிட்டீங்க? இந்த கல்யாணத்துல என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க, நானே முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை எப்படி ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். நான் வரேன் ராணியம்மா. பாட்டி, இது வந்துடுறேன். திவான், ராணியம்மா, அந்த அலங்கார வேலைகள் எல்லாம் எந்த அளவுல இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. கண்ணன், உங்களை ஜெயில இருந்து விட்டுட்டாங்களா? விட்டுட்டாங்க. ஆமா, நீங்க ராணி அம்மா கிட்ட ஏன் அப்படி எல்லாம் பேசுனீங்க? திவான் மிரட்டலுக்கு பண்ணிச்சிட்டீங்களா? சொல்லுங்க கண்ணன். அது அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன? யார் நீ? நீ கண்ண இல்ல. நீ கண்ண இல்ல. ஆமா, நான் கண்ண இல்ல. வீரையா, இது என்ன மோசடி? உன் கண்ண செஞ்ச மோசடியை விட இது ஒண்ணும் பெரிய மோசடி இல்ல. இத பார், நான் வீரையங்கிறது வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாது. எங்க திவான் சொன்னபடிதான் நீ கேட்கணும். இல்ல உன் கண்ண உயிருக்கு ஆபத்து. ஜாக்கிரதை. என்ன யோசிக்கிற? வா. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. உனக்கு எந்த விஷயம் தான் பிரிஞ்சது? நீ சும்மா புள்ள. எங்க பொண்ணு இவ்வளவு பெரிய ஜமீன்ல எப்படி வந்து சேர்ந்தது? அது ராணியோட பேத்தி 6 வயசுலயே ஆத்துல விழுந்துட்டான். அவ இருக்காளோ செத்தாலும் யாருக்கும் தெரியாது. நான் தான் உங்க பொண்ணு ராணியோட பேத்தின்னு சொல்லி அரண்மனையில கொண்டு வந்து சேர்த்துட்டேன். என்ன சொல்ற? இன்னொரு வாட்டி சொல்லு. உங்க பொண்ணு அரண்மனையில கொண்டு வந்து சேர்த்து. அதே விடு, ராணி பேத்தி ஆத்துல விழுந்தான்னு சொன்னியே, அது எப்ப சாமி? 12 வருஷங்களுக்கு முன்னால. மெய்யால்மா சாமி, நாங்களும் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்தோரமா மயக்கமா கிடந்த பொண்ணுதான் சாமி எடுத்து வளர்த்தோம். அந்த பொண்ணு எங்க சொந்த பொண்ணு இல்ல சாமி. வள்ளி உங்க சொந்த பொண்ணு இல்லையா? அதுக்கு என்ன ஆதாரம்? வச்சிருக்க சாமி. இது மாதிரி ஏதாவது வம்பு வரும்னு தான் இத்தனை வருஷமா இதை பையில கட்டிக்கிட்டே அலையிறோம். இது பாரு சாமி, இதான் சாமி அந்த பொண்ணு கொடுத்த சட்டை. அது காலத்துல ஒரு தங்க சங்கிலி கிடந்தது சாமி. சங்கிலிய வச்சு தின்னு புட்டான் சாமி. இந்த பில்லே மட்டும்தான் சாமி மிச்சம். ராஜமுத்திர, அப்போ வள்ளிதான் உண்மையான ராஜகுமாரி. இந்த உண்மையில ராணிக்கிட்ட எப்படியாவது சொல்லணும். இத்தனை தடி பசங்க இருக்காங்களே, எப்படி சாமி வெளியில போவே? ஐயா, காவலையே விடு, சண்டை தானே இழுக்கணும். இப்ப இழுக்கிறேன் பாரு. நீ வரும் உன்னை நம்பி கல்சே கொடுத்து என்ன சுகம் கண்டே ஒண்ணு இல்ல. மாளிகையில வைக்கிறேன் சொல்லி மாட்டு கொட்டாயிலே கொண்டாந்து போட்டுட்டேன். 50 100 தான் கிடைக்கும். ராணியான 1000 கிடைக்கும். சமோசா இந்த ஆளை என்னப்பா இது? எப்படி அடிக்கிறாங்க? ஒரு
ஒருத்தருக்கு ஒருத்தர் கழுத்தை நிறுத்தி செத்துற போறாங்க. திவாலியாவுக்கு நாம தான் பதில் சொல்லியாங்க. கதவை திறடா, கதவை திறப்பா. விடம்மா, விடம்மா, விடு. விடுப்பா. சண்டை போட்டுக்கலாமா?